எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர்க்ஸ் எனக்கு பிடித்த சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் கார்ன் சூப். அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேவையான பொருட்கள் 1.5 கப் க்ரீமி ஸ்டைல் கார்ன், 1 கப் கார்ன், ஷாலட்ஸ் அப்படி இல்லைன்னா வெங்காயம், ஒரு ஹாஃப் ஆனியன்ஸை வந்து ஃபைன்லி சாப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கைப்பிடி அளவுக்கு, வெஜிடபிள்ஸ் வந்து கேரட் அண்ட் பீன்ஸ் 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கேபேஜ் நீல வாக்கில் நறுக்குனது சும்மா கைப்பிடி அளவுக்கு, கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா கார்ன்ஸ்டார்ச் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸ். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸில் இருக்கக்கூடிய ஒயிட் கலர் ஸ்டெம் போர்ஷன்ஸை ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க. அதுக்கடுத்து ஷாலட்ஸ் இல்லைன்னா பெரிய வெங்காயம். வெங்காயத்தோடைய நிறம் மாறுற வரைக்கும் நல்லா ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பீன்ஸ் சேர்த்துருவோம். வெஜிடபிள்ஸில் பீன்ஸ் கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு டைம் அதிகமாகும். அதனால் ஃபஸ்ட்டு அதை சேர்த்துட்டு 1 மினிட் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கேரட் சேர்த்துடலாம். ரெண்டுமே 1/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு கார்ன், அதாவது இது வந்து வேகலாம் வைக்கல, ஜஸ்ட்டு ஊற வச்சு எடுத்து அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். குக் ஆனதுக்கப்புறமா க்ரீமி கார்ன், அதாவது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு க்ரீமி கார்ன் கடையில் கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கார்னை வேக வச்சு கொஞ்சம் மில்க்கோ ஹெவி க்ரீமோ சேர்ந்து அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துறதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சர்விங் சைஸ் பார்த்திங்கன்னா 4 பேருக்கு சூப் வரும். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுறலாம் மூடி வச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே கூட இந்த சூப்பை சர்வ் பண்ணிடலாங்க. அதுவே டேஸ்டியாக இருக்கும். ஆனால் சூப்பை வந்து திக்கன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் கார்ன்ஸ்டார்ச் ஆட் பண்ணணும். கார்ன்ஸ்டார்ச் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச்சுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சூப்பில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திருப்பி கொஞ்சம் ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சு கொதிக்க விடுங்க. நீங்கள் வந்து ஒரு 1 to 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சூப் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். அப்போ கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் இந்த சூப் ரெசிபி. அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் போய் ஒரு ஸ்வீட் கார்ன் சூப் சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த ஃப்ளேவரில் இருக்கும் இந்த சூப்பு. அந்த க்ரீமி ஸ்டைல் கார்ன் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் வந்து கார்னை வேக வச்சு 1/4 கப் அளவுக்கு ஹெவி க்ரீமோ மில்க்கோ சேர்த்திங்கன்னா அதுதான் உங்களுடைய அந்த க்ரீமி கார்ன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த ரெசிபி, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.